சோ பாகிஸ்தானுக்கு அவர்களின் பிரதமர்களை சுட்டுக் கொள்வதோ இல்லை நாடு கடத்துவதோ புதுசல்ல. 2019 ஆசிம் முனீர் டிஜி ISI இருக்கும்போது ஆசிம் முனீரின் பதவியை பறித்தார் இம்ரான்கான். அவங்களோட துணை ராணுவ தளத்து மேல மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்துச்சு, ஷூட் பண்ணாங்க. இப்போ இம்ரான்கான் ஜெயில இருக்கிற விஷயமானது ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டு இறந்து போன சடலம் மாதிரி ஒரு போட்டோவை போட்டு விட்டாங்க. ஷாபாஸ் ஷெரீப் நன்றி கடன் ஆற்றும் வகையில் தான் இந்த 27வது அமெண்ட்மெண்ட் ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு ஆசிம் முனீர் சர்வ வல்லமை பொருந்திய ஆசிம் முனீராக இன்று பாகிஸ்தானில் மாறியுள்ளார். அந்த சாவுமணி காரணமாக இன்று வரை பாகிஸ்தான் அதிலிருந்து மீள முடியவில்லை. ஜனநாயகம் ஒண்ணு கோமா ஸ்டேஜ்ல இருக்கும், இல்ல செத்து போயிடும். மகாராஜா ரஞ்சித் சிங் கொடி பறந்த இடம் தான் இன்று இருக்கக்கூடிய லாகூர். சிந்த் என்பது அடுத்த பிரச்சனை. ஏன்னா சிந்துல ஆல்ரெடி ஜியோ சிந்த் மூவ்மெண்ட் சொல்லி GM சயீதோட மூவ்மெண்ட் ஒண்ணு இருக்கு, தனிநாடு கோரிக்கை கேட்டு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இப்போ பாகிஸ்தானில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று டிஃப்ரெண்டாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் பார்க்க முடியுது, அதாவது இம்ரான்கான் இறந்துட்டாரு, ஜெயிலே அவங்களை கொன்னுட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தங்கச்சியும் ஓகே, அவங்க சன்னும் ஓகே. சன்னெல்லாம் என்ன சொல்றாருன்னா 845 நாளா ஜெயிலில் வச்சிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல வச்சிருக்காங்க. அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு சார். என்ன சார் ஆச்சு பாகிஸ்தான்ல? இப்ப பாகிஸ்தானுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையா? அதே அடியாலா ஜெயில தானே ஜுல்ஃபக்கர் அலி பூட்டோ தூக்குல போட்டாங்க. ஜுடிஷியல் மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முகாந்திரமே இல்லாம ஜுல்ஃபக்கர் அலி பூட்டோ மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு கொலை செய்தார் என்ற ஒரு குற்றத்தை சுமத்தி அந்த ஸ்பிளிட் வர்டிக்ட் அப்படின்னுவாங்க. நீதிபதிகள்லயே ஒரு நீதிபதி மெஜாரிட்டி வர்டிக்ட் கொடுக்க 3 பேர் ஒத்துக்காம போக 7 பேர் நினைக்கிறேன். 7 பேர் கொண்ட நீதிபதிகள்ல 4-3 என்ற விகிதாச்சார முறைப்படி ஜுல்ஃபக்கர் அலி பூட்டோக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதை உடனே நிறைவேற்றப்பட்டது இதே அடியாலா ஜெயில தான். சோ பாகிஸ்தானுக்கு அவர்களின் பிரதமர்களை சுட்டுக் கொள்வதோ இல்லை நாடு கடத்துவதோ புதுசல்ல. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 2019 ஆசிம் முனீர் டிஜி ISI இருக்கும்போது ஆசிம் முனீரின் பதவியை பறித்தார் இம்ரான்கான். அந்த தாழ்ப்புணர்ச்சி காரணமாக இம்ரான்கானை பழிவாங்கும் செயலில் படலத்தில் ஆசிம் முனீர் பதவியில் வந்த நாள் முதல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆசிம் முனீர் ஏன் சொல்றாங்கன்னா இஸ் a failed marshal. நான் ரேங்க் சொல்லி கூப்பிட விரும்பல, மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். யாராவது போடுவாங்க, உங்க கமெண்ட்லயே போடுவாங்க ஃபீல்டு மார்ஷல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோத்து போனவனுக்கு எல்லாம் ஃபீல்டு மார்ஷல் வராது, ஃபெயில்டு மார்ஷல் தான் வரும். சோ அதுக்காக சொன்னேன். சோ இந்த ஆசிம் முனீர் உள்நாட்டு பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, ஆசிம் முனீரோட நிலைமையும் ISIயோட நிலைமையும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த விஷயமானது முதல்ல பரப்பப்பட்டது ஆப்கானிஸ்தான் மூலமாக. ஆப்கான் டைம்ஸ் தான் இது முதல்ல பிரசுரிக்கப்பட்டது. மறந்துடக்கூடாது, ஆப்கானிஸ்தான் ஒட்டிய இருக்கிற மாகாணமான கைபர் பக்துன்வால நடக்கக்கூடிய அந்த மாகாண ஆட்சி யாரோட ஆட்சிடான்னா இம்ரான்கானோட கட்சியோட ஆட்சி, தெஹ்ரிகே இன்சாஃபோட ஆட்சி. சோ தெஹ்ரிகே இன்சாஃபும் தெஹ்ரிகே தாலிபானும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கிறார்கள். ஒரு 5 நாள் முன்னாடி நினைக்கிறேன், அவங்களோட துணை ராணுவ தளத்து மேல மிகப்பெரிய தாக்குதல் ஒண்ணு நடந்துச்சு, ஷூட் பண்ணாங்க. அப்பயும் அங்க இருக்கக்கூடிய மாகாண அரசு மௌனம் காத்தது. இன்ஃபேக்ட் இப்போ இம்ரான்கான் ஜெயில இருக்கிற விஷயமானது ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டு இறந்து போன சடலம் மாதிரி ஒரு போட்டோவை போட்டு விட்டாங்க. இத பல பேர் பழைய போட்டோ, இம்ரான்கான் ரேலியில ஒரு வாட்டி காலில் சுட்டுட்டாங்களே அந்த போட்டோன்னு சொல்றாங்க. இந்த போட்டோவுக்கு எந்த விதமான இப்போ எடுத்த போட்டோவா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு எந்த விதமான முகாந்திரம் இல்லை, அதுக்கு எந்த ஒரு அத்தாட்சி இல்லை அப்படி. ஆனா இந்த போட்டோ வலைதளங்களில் குறிப்பிட்டு ட்விட்டர்ல நிறையவே பகிரப்படுகிறது. பகிர ஆரம்பிச்ச அப்புறம் மக்கள் கொந்தளிப்புல ஈடுபடுறாங்க. இம்ரான்கானுக்கு இன்னைக்கும் போன தேர்தல் நடந்து பிற்பாடு இம்ரான்கான் கட்சியோட சின்னம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரோட கட்சி கொடி ரத்து செய்யப்பட்டது. கட்சியே கலைக்கப்பட்டது பாகிஸ்தான் தேர்தல் கமிஷனால்.
ம். அப்படி இருந்தும் தனித்து போட்டியிட்ட இம்ரான்கான் கட்சியை சேர்ந்தவர்கள் பெருவாரியாக ஜெயித்தார்கள். இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஆளுங்கட்சியா உட்கார வேண்டியது இம்ரான்கான் கட்சி 300 ஆக்கி அதை ஷாபாஸ் ஷெரீஃபோட இணைச்சு ஒரு குழப்பமான ஒரு அரசாங்கத்தை பதவியில் அமர வைத்தது ஆசிம் முனீரும் ஐஎஸ்ஐயும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆசிம் முனீர். ஷாபாஸ் ஷெரீப் இல்லை என்றால் இன்று பிரதமராக தொடர்ந்து இருக்க முடியாது. ஷாபாஸ் ஷெரீப் நன்றி கடன் ஆற்றும் வகையில் தான் இந்த 27வது அமெண்ட்மெண்ட் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு ஆசிம் முனீர் சர்வ வல்லமை பொருந்திய ஆசிம் முனீராக இன்று பாகிஸ்தானில் மாறியுள்ளார். ஆனால் எல்லா சர்வ வல்லமை பொருந்திய தான் எனும் மமதை கொண்ட அது அரசியல் தலைவராகட்டும் இராணுவ தலைவராகட்டும் ஏன் வீட்டில் இருக்கும் கூட்டு குடும்பங்களில் இருக்கும் சில பேர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் தான் எல்லாரோட நாட்டை ஆட்டி படைப்பேன் வீட்டை ஆட்டி படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மமதையில் ஆடுற எல்லாருக்குமே ஒரு கட்டத்திலேயாவது ஒரு கட்டம் சறுக்கல் வரும். அந்த சறுக்கல் யாரோ ஒருத்தர் உள்நாட்டுல இருந்தே கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பல்வேறு தரப்புல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அழுத்தம் காரணமாக திணறி முழிப்பாங்க, மிழி பிதுங்கி. இன்னைக்கு ஆசிம் முனீரின் நிலைமையும் அதுதான். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சைடு ஈரான் கூட பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் கூட பிரச்சனை, பலூச்சிஸ்தான்ல பிரச்சனை, நான் இந்தியாவை சேர்த்துக்கலைங்க ஏன்னா பிரச்சனையா இல்லையான்னு நீங்க கேட்டுறாதீங்க. பாகிஸ்தான் உருவானதே ஒரு பிரச்சனையால் தான், அழிய போவதும் ஒரு பிரச்சனையால் தான். அவர்களை பொறுத்தவரை இன்று வரை 5 முறை அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றியுள்ளார்கள். அரசியல் சாசன சட்டமே அங்க பாகிஸ்தான்ல கேலி கூத்து. ஜஸ்டிஸ் முனீர் என்று ஒருத்தர் இருந்தாரு. அவரோட தீர்ப்பின்படி 50 கடைசி தருவாயில வந்த தீர்ப்பின்படி ஒரு சட்டம் இருக்கு பாகிஸ்தான்ல. எப்பெல்லாம் ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறதோ அப்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஆட்சியை அவர்கள் கையில் எடுத்துக் கொள்ளலாம். நல்லா இருக்குல்ல? அதாவது ஜனநாயக படுகொலையே ராணுவ ஆட்சி வந்தாதான் நடக்கும், சர்வாதிகாரி ஆட்சி வந்தாதான் நடக்கும். சர்வாதிகாரி ஆட்சி ஜனநாயகத்தை காப்பாத்துமா, ராணுவ ஆட்சி ஜனநாயகத்தை காப்பாத்துமா? அப்ப மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தை அதை 2ஆம் தரமாகவும் ராணுவத்தை முதல் தரமாகவும், அதாவது அவர்களுக்கு கொடுக்கிற அங்கீகாரம் அதிகமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் டாக்டரின் ஆஃப் நெசசிட்டி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாத்தீங்கன்னா அது ஒரு பாகிஸ்தானின் ஜனநாயகத்துக்கு 65 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அடித்த சாவுமணி. அந்த சாவுமணி காரணமாக இன்று வரை பாகிஸ்தான் அதிலிருந்து மீள முடியவில்லை. ஜனநாயகம் ஒண்ணு கோமா ஸ்டேஜ்ல இருக்கும், இல்ல செத்து போயிடும். ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, செத்து விளையாடலாமா அப்படின்ட்டு. அது மாதிரி செத்து விளையாடிட்டு இருக்காங்க ஜனநாயகத்து கூட. சோ அதன் தொடர்ச்சியாக லியாகத் அலி கான் கொலை செய்யப்பட்டார், முதல் பிரதமர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6-7 பிரதமர்கள் ஒரு 9 ஆண்டுகள் காலகட்டத்திலேயே, பாகிஸ்தான் உருவான 9 ஆண்டுகள் காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 7 பிரதமர்கள் மாற்றப்பட்டனர். இனி வரைக்கும் எத்தனை பிரதமர்கள் பாகிஸ்தானுக்கு இருந்திருக்காங்கன்ட்டு கவுண்டே உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஜுல்ஃபகர் அலி பூட்டோ, முகமது கான் ஜுனேஜோ, நவாஸ் ஷெரீஃப், யூசுப் ரசா கிலானி, இம்ரான் கான், ஷாபாஸ் ஷெரீஃப், இவங்கதான். பட் இவங்க இல்லாம நிறைய பேர் இருந்திருக்காங்க. சுராவர்தின்னு ஒருத்தர் இருந்தாரு பிரதமரா. சோ அந்த சுராவர்தி ஒரு அப்போ பெங்காலுக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்தாரு, யுனைடெட் பெங்காலுக்கு. கல்கட்டா ரயாட்ஸுக்கு முக்கியமான காரணமே அந்த சுராவர்தி தான். அவர் பெங்காலி என்ற ஒரே காரணத்துக்காக அவர் பதவியில் இருந்து விலக்கப்பட்டார். சோ பாகிஸ்தானின் வரலாறு மோசமான வரலாறு, ஜனநாயக வரலாறு. அதனால இம்ரான்கான் இன்னைக்கு ஜெயில உயிரோடு இருக்காரா இல்லையான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் 845 நாட்களாக 100க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் ஆல்ரெடி 14 வருடம் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கேஸ்ல 14 வருஷம் தீர்ப்பு கொடுத்தாச்சு, இன்னும் 100 கேஸ் பெண்டிங் இருக்கு. அதுல சில கேஸ் என்னடான்னா, அரசாங்கத்துக்கு இவர் பிரதமராக இருந்த போது வெளிநாட்டு பயணங்கள் போது அரசாங்கத்துக்கு இவர் ஒரு பிரதமராக கொடுக்கிற கிஃப்ட் இருக்குல்ல, ஒரு அவங்களுக்கு கொடுக்கிற பரிசு, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த பரிசுகளை இவர் வாங்கி வெளியே வித்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுல விலை உயர்ந்த வாட்சுகள் கூட, ஏன் இவர் காலகட்டத்திலாம் பிரைம் மினிஸ்டரோட வீட்டுல இருந்த எருமாடை கூட வித்துட்டாங்க, கறவ மாட்டேன். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு பிச்சைக்கார நாடு, சாரி உண்மையை சொல்லி ஆகும். சோ வித்துட்டாங்க. வித்துட்டு இம்ரான்கான் மேல இருக்கிற பல குற்றச்சாட்டுகள்ல இது மாதிரி வந்த பரிசுகளை கூட கையாடல் செய்துள்ளார், அதை வெளியே வித்துள்ளார், அதில் பணம் சம்பாதித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, இம்ரான்கானோட குடும்பத்தினரையோ இல்லை அவர்களின் தங்கை, அதாவது அக்கா தங்கை அவர்களையோ இல்லை அவர் மகன்களையோ
இன்னும் சொல்ல போனா அவரின் வழக்கறிஞர்களை கூட உள்ளே சந்திக்க அனுமதிப்பதில்லை. அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னுவாங்க. அதாவது தவறே செய்திருந்தாலும் அவருக்கு நாம் யாராக இருப்பினும் தவறே செய்திருந்தாலும் அந்த குற்றத்தை கோர்ட்டில் தான் நிரூபிக்க வேண்டுமே தவிர்த்து கோர்ட் சொல்றதுக்கு முன்னாடி குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாது. ஆனா பாகிஸ்தான் முதல்ல குற்றவாளின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் குற்றம் என்னன்னு சொல்லுவாங்க. அதுதான் பாகிஸ்தான் ஜனநாயகம். அங்க எலெக்ஷன்லயும் ரிக்கிங் நடக்கும், கோர்ட் கேஸ்லயும் ரிக்கிங் நடக்கும். வதந்திகளை நம்புபவர்கள் அதிகம், ஆட்சியை நம்புபவர்கள், அதாவது அரசாட்சியை நம்புபவர்கள் மிக குறைவு. அதுவும் ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லிட்டு எப்பெல்லாம் ஜனநாயகம் ஒரு மாதிரி தத்தளிக்குதோ அப்ப என்ன சொல்லுவாங்க, ராணுவமே ஆட்சியை கைப்பற்று அப்படின்னு மக்களே தெருவில் போராடும். இந்தியாவில ஆட்சி பிடிக்கலன்னா நம்ம ஆட்சி மாற்றம் எப்படி எடுத்து இரு 5 வருஷம் கொடுத்தேன் இல்ல, நீ பண்ண இல்ல, வச்சு செய்யறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போலிங் பூத்ல போய் குத்துன்னு குத்திட்டு வந்துருவாங்க. இதான் நடக்கும். இப்போ ஒரு நார்த் இந்தியால ஒரு மாநிலத்துல பார்த்தோம். 20 வருஷம் ஆட்சிக்கு அப்புறமும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1000 சொல்லிக்கலாம். பட் இங்க ஜனநாயகம் எப்படி ஒரு வாழும் ஜனநாயகம் இருக்க வேண்டும், அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்தியா ஒரு உதாரணம். கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற நாடு இந்தியா. அதாவது 100 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல அட்லீஸ்ட் 60-65% ஓட்டு போடுறாங்க. இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 60-65 கோடி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா இது என்ன சின்ன வேலையா? பாகிஸ்தானுக்கு 2 மடங்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அவங்களோட மொத்த மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஓட்டு போடுறாங்களே இங்க. அதே பாகிஸ்தான்ல ஓட்டு போடும் சதவீதம் என்பது 48, 52க்கு மேல போகாது. இதுல வேற யார் எம்பியா வராங்களோ அவங்க எந்த கட்சியில இருப்பாங்கன்னு தெரியாது. கட்சி தாவல்ன்றது அங்க பெரிய பிரச்சனை. இது ஒரு பக்கம் இருக்க, ஷாபாஸ் ஷெரீப் அவர் விசுவாசத்தை, ஒரு நன்றியுள்ள பிராணி. அவர் நன்றியுள்ள பிராணின்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா எல்லா உயிரினமே பிராணி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்ல வந்தானே. ஏன்னா கொந்தளிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்காக இந்த தன்னிலை விளக்கம் நான் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, 27வது சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு சர்வ வல்லமை பொருந்திய திரு ஆசிம் முனீரா மாற்றிருக்காரு. கைபர் பக்துன்வால மக்கள் கிளர்ச்சி ஒரு பக்கம் வெடித்த வண்ணம் உள்ளது. அங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்க டெய்லி பேசிஸ்ல போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. அங்க அங்க ராணுவமோ இல்லை துணை ராணுவமோ கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த சாக்குல இம்ரான்கானை கொன்னுடலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தா அதை இப்ப நிறைவேற்ற கூட முடியாது. ஏன்னா ஏற்கனவே இம்ரான்கானுக்கு எதுவும் ஆகாமலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ போட்டாங்க. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இப்ப பண்ணா கூட இவன் தான் பண்ணான்னு சொல்லிடுவாங்க. பண்ணவும் முடியாது இல்லையா? இப்போ பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. அதனால இந்த 27வது சட்ட திருத்தம் எடுத்துட்டு இந்த ஐஎஸ்ஐயும் ராணுவத்துக்கும் அசிம் முனீருக்கும் செக் வைக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் விளையாடின விளையாட்டுலயே இன்னும் சொல்ல போனா மத்த அண்டை நாடுகளும் இருக்கு. எந்த நாடுன்னு நான் சொல்ல விரும்பல. அவங்க ஆடின இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல இது ஒரு பகுதி. இப்ப பாகிஸ்தான் ராணுவமும் ஐஎஸ்ஐயும் முட்டுச்சந்துல மாட்டிக்கிச்சு. இப்ப முட்டுச்சந்துல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு அவங்களுக்கு புரியல. பலூச்சிஸ்தான் ஒரு முட்டுச்சந்தா, இந்த பக்கம் கைபர் பக்துன்வார் முட்டுச்சந்து, அடுத்த முட்டுச்சந்து சிந்த நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதான் சார் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான் சார் கேட்கலாம்னு நினைச்சேன் நான். இப்ப ராஜ்நாத் சிங் வேற திடீர்னு சிந்து பகுதி எங்களுதுதான், பார்டரே கிடையாது எங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி எதுக்கு சார் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா திடீர்னு? பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல, வங்கா, நம்ம தேசிய கீதத்திலே சிந்து இருக்குங்க. பஞ்சாபும் இருக்கு, சிந்தும் இருக்கு. அப்ப அவங்க சைடு இருக்கிற ஒரு வாட்டி வாஜ்பாய் அவர்களிடம் கேட்டாங்க ஒரு விஷயத்துல, இது மாதிரி நீங்க பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்க, உங்க மாதிரி அழகான ஒருத்தர் கிடைக்கலன்னு ஏதோ அப்படி அவர் சொல்ல, அப்படி உங்களை கல்யாணம் பண்ணிட்டா காஷ்மீர் கொடுத்துருவீங்களான்னு கேட்க, அவர் நான் காஷ்மீர் கொடுக்கணும்னா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு டௌரியா, எனக்கு நீங்க உங்க பஞ்சாபை கொடுத்துருவீங்களான்னு கேட்டாரு. சோ ஏன்னா அங்கேயே இருக்கிறது பஞ்சாப் ஒரு காலத்து இந்த பஞ்சாபோட இணைந்த ஒரு பகுதி. மகாராஜா ரஞ்சித் சிங் கொடி பறந்த இடம் தான் இன்று இருக்கக்கூடிய லாகூர். கடைசியாக இந்திய ஆட்சியாளர், அதாவது ஒரு இந்தியனின் கொடி பறந்ததென்றால் அது ரஞ்சித் சிங்கின் அரசரின் கொடி பறந்ததென்றால் அது ரஞ்சித் சிங்கின் கொடிதான். பெஷாவர் அட்டோக் டு கட்டக் அப்படின்வாங்க. அட்டோக்ன்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட கைபர் பக்துன்வால இருக்கக்கூடிய கடைசி பகுதி. அட்டோக்ல இருந்து கட்டக் வரை மராத்திய கொடி பறந்தது ஒரு காலத்து. பாகிஸ்தான் இதெல்லாம் விட்டு கொடுத்துருவாங்களா? சிந்த் என்பது அடுத்த பிரச்சனை. ஏன்னா சிந்துல ஆல்ரெடி ஜியோ சிந்து மூவ்மெண்ட் சொல்லி ஜிஎம் சயீதோட மூவ்மெண்ட் ஒண்ணு இருக்கு, தனிநாடு கோரிக்கை கேட்டு. ஏன்னா தண்ணியை தான் முதல்ல பஞ்சாப் யூஸ் பண்ணிட்டு மிச்ச தண்ணி தானே விடுவாங்க. இப்ப சிந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இஸ்லாமாபாத் பக்கத்துல வச்சிட முடியுமா? இல்ல, முடியாது இல்ல. அதனால சிந்து இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஆல்ரெடி
நம்ம சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுனால போக வேண்டிய தண்ணி நேரத்துக்கு போலன்னா அந்த மொத்த பகுதியை வறண்ட பாலைவனமா மாறிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கிளர்ச்சி வெடிக்கும். அதனால அடுத்த கட்ட பிரச்சனைகள் சிந்தில் தொடங்கும். சோ இப்போ சிந்துல ஆட்சி யாரு இருக்கா? பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, பிலாவல் பூட்டோட கட்சி, அதாவது பெனசீர் பூட்டோட கட்சி. சோ அவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும்னா இம்ரான்கானுக்கு இது மாதிரி ஒண்ணு பண்ணிட்டா அச்சுறுத்தல் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ இது குட்டு வெளியே வந்த உடனே என்ன பண்றதுன்னு மிழி புதுங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவமும் ஐஎஸ்ஐயும். இப்ப மக்கள் வேற ஜெயில் முற்றுகை போராட்டம் இன்னைக்கு காலைல கலைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சோ நம்ம பதிவு பண்ற நேரத்துக்கு அங்க ஜெயில் போராட்டம் கலைந்து விட்டது. பாகிஸ்தான் அரசாங்கமே முன் வந்து அவர் நல்லா இருக்கிறார், உடல்நலம் சீராக உள்ளது, புல்லட்டின் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம யாராவது முக்கிய பிரமுகர் வந்து பெரிய அரசியல்வாதியோ இல்ல ஒரு ஆக்டரோ அட்மிட் ஆனா 3 ஹவருக்கு புல்லட்டின் ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அவர் பிபி அதிகமா இருக்கு, மற்றபடி உடல்நிலை சீராக இருக்கிறது, அவர் இன்று தேநீர் அருந்தினார், அவர் இன்று சிற்றுண்டி அருந்தினார், இப்படி எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா? இது மாதிரி நெக்ஸ்ட் இம்ரான்கானுக்கும் போட ஆரம்பிப்பாங்க. அவர் சிக்கன் கபாப் சாப்பிட்டார், மட்டன் பிரியாணி நன்றாக ருசித்து சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிப்பாங்க. ஒரு போட்டோவும் அப்புறம் மெதுவா வெளியே வரும். அது என்னைக்கு எடுத்த போட்டோன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அங்க இருக்கிற பாகிஸ்தான் மக்களுக்கும் தெரியாது. பாத்தியா நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன் இம்ரான்கான்னு சொல்லிட்டு அவங்களே கை தட்டிப்பாங்க. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, இப்போ இங்க சிந்துல இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் ஆசிம் முனீர் மேல் அதிருப்தி இருக்கிறது, பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் ஆசிம் முனீர் மேல் அதிருப்தி இருக்கிறது, கைபர் பக்துன்வாவில் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஆசிம் முனீர் மேல் அதிருப்தி இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கும் ஆட்சி அதாவது இவங்களால் அமர்த்த வைத்த ஒரு பொம்மை முதல்வர், பொம்மை பிரதமர், அங்க பிரதமர் தான் சொல்லுவாங்க, முதல்வர் சொல்ல மாட்டாங்க, அவர்களுக்கும் அதிருப்தி இருக்குது. மக்கள் கிளர்ச்சி நடந்த வண்ணம் உள்ளது. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இருப்பிடம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிடிமான எதிரானா பஞ்சாப் மாகாணம் மாத்திரம்தான். சோ பஞ்சாப் மாகாணத்தை சுத்தி மற்ற மாகாணங்கள் சுத்த வேண்டும், அதை ஒட்டிதான் மற்றவர்கள் பிழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அந்த போக்கும் வந்து இதோட தவிடுபடி ஆகும்.